உத்திரமேரூர் அருகே கரும்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ பிரம்ம காமாட்சி அம்மன் உடனுறை ஸ்ரீ மல்லிகாதீஸ்வர சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் கரும்பாக்கம் கிராமத்தில் பழமையான அருள்மிகு ஸ்ரீ பிரம்ம காமாட்சி அம்மன் உடனுறை ஸ்ரீ மல்லிகாதீஸ்வர சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் ஆலயத்தில் அம்மன், விநாயகர், முருகர், நவகிரகம் உள்ளிட்ட புதிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் ஜூலை 5, 26 கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடந்தது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் வளாகத்திற்குள் யாக சாலை அமைத்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி பூஜை, கோ பூஜை, நாடி சந்தனம், பூர்ணாகூதி, தீபாராதனைகள் உள்ளிட்ட யாக கால பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் மேலதாள இசை வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மல்லிகாதீஸ்வர சுவாமி விமான கோபுர கலசத்தில் யாகசாலையில் பூஜைக்கப்பட்ட புனித நீர் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழாவை சிவாச்சாரியார்கள் விமர்சையாக நடத்தி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக கிராம தேவதைகளான அருள்மிகு ஸ்ரீ சூராத்தம்மன் மற்றும் துலுக்கானத்தம்மன் சுவாமிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உத்திரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் பா கணேசன், இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், ஆலய நிர்வாகித்தனர் மற்றும் கரும்பாக்கம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.